பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் தமிழகத்துக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் இல்லைனா கள்ளச்சாராயம், இதுக்கு வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் 40 பேரை நம்ம இழந்துட்டோம். 100க்கும் மேற்பட்டவங்க கவலைக்கிடமான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதில் பல பேருக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க உயிரோட ஆஸ்பத்திரியிலேருந்து மீண்டு வந்தாலுமே இவங்களோட மிச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இவங்களுக்கு லிவர் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் இவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பல டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை மணிக்கணக்காக ப்ரைம் டைமில் விவாதம் நடத்துகிற நம்மளுடைய இந்த தமிழில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே இந்த விஷயத்துக்கு அவ்வளோ ஹைலைட் கொடுத்தாங்களா, அவ்வளோ விவாதம் பண்ணினாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது அரசாங்கத்தினுடைய தவறா, இல்லை அரசு அதிகாரிகளினுடைய தவறா, காவல்துறையினுடைய தவறா அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக அங்கே இருந்த எஸ்ஐயை இவங்க பணி இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க, கலெக்டருக்கு பணி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பாதிப்பு அடைஞ்ச அந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் எப்பவுமே ஏதாவது பேசி இல்லை அரசுக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போராளிஸ் தான். இதில் சில பேர் நடிகர்களாக இருப்பாங்க, சில பேர் டேரக்டர்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். அவங்களாம் இந்தியாவில் தான் இருக்காங்களா, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே தெரியல. இவங்க யாருக்கிட்டேருந்தோ நான் எல்லாரோட ட்விட்டர் ஹேண்ட்லேயும் போய் செக் பண்ணேன். இவங்க யார்கிட்டேருந்தோ ஒரு அறிக்கையும் இல்லை, ஒரு ட்விட்டரும் இல்லை. இதில் விதிவிலக்கா திரு விஜய் அவர்கள் அங்கே நேராக போய் பார்த்துருக்காரு. அவர் ட்விட்டரில் அவர் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. மேபி அவர் சமீபத்தில் அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு. 2026 எலெக்ஷனில் போட்டியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காகவும் பண்ணியிருக்கலாம், இல்லை மக்கள் மேலே நிஜமாவே அக்கறை இருக்கிறதுனாலே பண்ணியிருக்கலாம். இதை நான் இங்கே தவறாக சொல்ல வரல. ஆனால் மற்ற நேரங்களில் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய சில சமூக போராளிகள், உதாரணத்துக்கு திரு பிரகாஷ் ராஜ், அதே மாதிரி திரு சூர்யா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்ல வருவாங்க. சூர்யாவெல்லாம் கூட நம்ம ஏற்றுக்கலாம். இந்த பிரகாஷ் ராஜ் எந்த விஷயம் ஒரு நாளைக்கு அவர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 ட்வீட் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி தான் இருக்கும். 2 நாள் முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் 800 ஆண்டுகளுக்கு கழித்து அது எந்த காலத்திலேயே அழிக்கப்பட்டது, இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய கல்விக்கான கூடமாக இருந்தது, உலகத்துக்கே கல்விக்கு தரக்கூடிய இடமாக இருந்தது, அழிச்சதை 800 ஆண்டுகள் கழிச்சு இப்போ திரும்ப ரிவைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டதை அதுக்கு ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருந்தாரு. இவரோட ஃபுல் டைம் ஜாபே பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுறதும் மீம் போடுறது தான். ஒரு வாரம் முன்னாடி தான் அவர் தமிழ்நாடு வந்திருந்தாரு. இங்கே இருந்து மீடியாவை பார்த்தாரு. இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினார். இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பல செலிபிரிட்டிஸ் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லி இந்த காசாவில் நடக்கக்கூடிய அந்த போருக்காக ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை இவங்க எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணாங்க. இதில் பல பேருக்கு இந்த ராஃபா எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் தெரியுமான்னு தெரியல. இல்லை மேப்பையே காமிச்சு இதில் ராஃபா எங்கே இருக்குன்னு காமி அப்படின்னு கேட்டால் இவங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. ஆனால் எல்லாருமே ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சிக்காக நீங்கள் அரசை கண்டித்து போடுறது இருக்கட்டும், அதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா கூட மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற விதமாவது அந்த மாதிரியாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்படி கூட யாரும் பண்ணல. அதுவும் தாண்டி ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக 40 உயிர்கள். ஏன்னா இங்கே இறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய பணக்காரர்கள்லாம் கிடையாது. சரி, அவங்க குடித்தாங்க, அவங்க இறந்தாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட இது, அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பணக்கார இடத்தை சேர்ந்தவங்க இல்லை. அன்றாடம் காய்ச்சி ரொம்ப ஏழை ஜனங்களாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு கிடைச்ச சீப்பான ஆல்டர்னேட்டை எதையோ வாங்கி குடிச்சிட்டு அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து கூட போடலை. கிட்டத்தட்ட ஒரு 15-16 மணி நேரம் கழித்து திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை கவர்மெண்ட் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. போன வருஷம் இந்த இன்சிடென்ட் இதே மாதிரி ஒன்று நடந்தது. அப்போவும் இதே மாதிரி ட்வீட்டை தான் எல்லாரும் போட்டாங்க. அப்போது போன வருஷம் அடக்கணும்னு சொன்னோம், இந்த வருஷம் ஏன் அடக்கலை அப்படின்னு சொல்லி, இல்லை அரசாங்கம் ஏன் இன்னும் திறம்பட செயல்படலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு இங்கே எந்த மீடியாவை சேர்ந்தவங்களுக்கும் தைரியம் இல்லை. அது மாதிரி இந்த சமுதாய சீர்கேட்டுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த குடிங்கிறது நார்மலைஸ் ஆனதுக்கு, குடிங்கிறது ஒரு தவறான பழக்கமே இல்லை அப்படின்னு ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரைத்துறை தான். இதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. 1970கள் அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அப்போவுமே குடிக்கிறது அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பணக்கார ஹீரோ ரொம்ப பணக்காரராக இருப்பார், ஏதோ மிகப்பெரிய சோகம் வரும்போது அப்போ அவர் தனியாக குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இல்லைனா முக்கால்வாசி வில்லன் தான் இந்த குடிப்பழக்கங்கள்லாம் உள்ளவர். வில்லவன் கெட்டவராக இருப்பார், அவருக்கு இந்த மாதிரி குடிப்பழக்கங்கள் இருக்கும் அப்படின்னு காட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஹீரோஸ் இன் தோஸ் டேஸ் அவங்க யாருமே அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதாவோ இல்லை குடிங்கிறத பல ஒரு சாங் ஃபுல்லாக குடிச்சிட்டு பாடுறது, குடிச்சிட்டு ஆடுறது இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. சமீபத்தில் வர திரைப்படங்களில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதில் குடி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஹீரோ குடிப்பார், பாடுவார், ஆடுவார். இத்தனை சொல்லக்கூடிய விஜய் அவர்களே சமீபத்தில் நடித்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா
ப்ரொஃபஸராக இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணால் இருக்கட்டும், அதை கூட பப்ளிக்காக போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணது. குடிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். வெஸ்டர்ன் கல்ச்சரில் குடிங்கிறது வித்தியாசமான விஷயம். அங்கே வந்து இந்த மாதிரி அவ்வளோ அதிகமான அளவு குடிக்க மாட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பல பேர் குடித்தாலுமே அவங்களுக்கான லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அவங்க நிறுத்திடுவாங்க. இது அவங்க ஒரு தொடர் பழக்கமாக வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சீதோஷ்ண நிலை, இன்னும் பல காரணங்களுக்காக அவங்க அந்த பழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில், அதிலே குறிப்பாக தமிழகத்தில் இதை நார்மலைஸ் பண்ணது, அதற்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய சினிமா மட்டும்தான். சினிமா வந்து இப்போ காட்டிகிட்டு இருந்ததை விட இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய அந்த சீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அந்த சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சென்சாருமே இல்லாத காரணத்தினால சாதாரண ஈவினிங்கில் வீட்டில் வந்து பல வீடுகளில் சீரியல் ஓடுறதுங்கிறது வந்து ஒரு நியூ நார்ம் ஆகிடுச்சு. ஒரு 20-15 வருடங்களுக்கு முன்னாடி சாயந்தரம் எல்லார் வீடுகளையும் இந்த மாதிரி சீரியல் ஓடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இந்த சீரியல் அப்படிங்கிறது வந்தது வந்து இது சீரியல் அப்படின்னு சொல்கிறத விட சீரழிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு நியூ நார்மல் ஆகிடுச்சு. அதுவும் இப்போ வரக்கூடிய இந்த வெப் சீரிஸ், அதில் வந்து எந்த சென்சாரும் இல்லாதனால என்னத்தை வேணால் காமிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு டாபு, அதாவது ஒரு கெட்ட பழக்கம். ஒருத்தனுக்கு குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து வெட்கப்பட்டு மறைச்சு பண்ணின காலம் போக, ஸ்மோக் பண்ணுறது, குடிக்கிறது, இதெல்லாம் மறைவாக பண்ண காலம் போக, வீட்லேயே உட்காந்து ரொம்ப சகஜமாக எனக்கு குடிப்பழக்கம் இருக்குது, நான் வந்து என் ஃபேமிலியோடு சும்மா உட்காந்து நாங்கள் குடிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலைஸ் பண்ணது அப்படிங்கிறது, இந்த சொசைட்டியை வந்து எது எலைட்டாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணது அப்படிங்கிறது இந்த சினிமா துறையினுடைய ஒரு அதில் வந்து இவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே பேசக்கூடிய பல சமூக போராளிகள், எங்களை வந்து ஒடுக்கிட்டாங்க, மிதிச்சிட்டாங்க, உதச்சிட்டாங்க, பிதிக்கிட்டாங்கன்னு பேசக்கூடிய பல டைரக்டர்ஸ் இந்த பாயிண்ட்லேயே அது இனிமேலாது இது வரைக்கும் ஒரு சமுதாயம், அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க பல பேரை வந்து ஏற்கனவே கெடுத்தாச்சு. இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது, இனிமே வரக்கூடிய இளம் தலைமுறையினரையாவது இது தப்பான பழக்கம், இது வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை வந்து நான் அக்கேஷனலாக ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பெருமையாக ஐ எம் அ சோஷியல் ட்ரிங்கர் அப்படிங்கிறத சொல்லும்போது ஒருத்தருக்கு வெட்கம் ஏற்படணும். அது இல்லாமல் ஐ எம் சோஷியல் ட்ரிங்கருங்கிறத வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இன்னும் மேட்ரிமோனி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறது பெருமையாக ஒரு குவாலிஃபிகேஷனாகவே போட்டுக்கிற நிலைமையில் இன்றைக்கி நம்ம சொசைட்டியை மாற்றி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயமாகவும் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இந்த நிலை நிச்சயமாக மாறணும். எப்படி வந்து எங்கேயோ இருக்கிற ராஃபாவில் ஒரு பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய குடும்பங்கள்லாம் போகுது, பெற்றோர்களை இழக்கிறாங்க, குழந்தைகள்லாம் இறக்குறாங்கன்னு சொல்லும்போது இங்கே கதறவங்க இங்கே இருக்கிற இந்த இன்சிடெண்ட்டையும் இதையும் ஹைலைட் பண்ணணும். இதை பார்க்காத, கேட்காத, தெரிஞ்சுக்காத மக்கள் இதை பார்த்தா, இதை நீங்கள் கொடுக்குற ஹைலைட்டில் இதை பார்த்தா குடிக்கிற 10 பேர் நாளைக்கு என் குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்துருமோ, என் குழந்தைகளுக்கு இந்த நிலைமை வந்துருமோ, நான் இந்த மாதிரி என் குடும்பத்தை அனாதையாக விட்டுட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற பயத்தை உருவாக்க வேண்டிய இந்த மீடியா, அதை விட்டுட்டு ஒரு மீடியா, நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்த்தேன், ஒரு 3 குழந்தைகள், அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைகிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. இது என்ன விதமான ஜேர்னலிசம்? இது வந்து முதல்ல சிறுவர்களுடைய அந்த புகைப்படங்களையோ இதையோ வெளியிடக்கூடாது அப்படின்னே ஒரு நார்ம் இருக்குது. அதை தாண்டி அந்த அப்பா அம்மா 2 பேருமே போய் அனாதையாக நிற்கிற குழந்தைகிட்ட போய் நீ என்னவா படிக்கணும்னு விரும்புகிற, நீ இருக்கும்போது உங்கள் அம்மா இருக்கும்போது உன்னை எப்படி பார்த்துப்பாங்க, இது என்ன லோ ஸ்டாண்டர்ட்? இது அந்த குழந்தைகள்கிட்ட போய் கேட்க வேண்டிய பேட்டியா இது? அந்த குழந்தைகளோட அழுகை, அந்த குழந்தைகளோட கதறல், இதெல்லாம் எடுத்து இவங்க போட்டு தான் இவங்களுக்கு டிஆர்பி வரணுமா அப்படின்னு எனக்கு புரியலை. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இனிமே வந்து அரசாங்கம் தான் பண்ணணும், அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி தான் பண்ணணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு இது பலன் தரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா மக்கள் வந்து இதை ஒரு கள்ளச்சாராயம் இது பண்ணுற கேஸையே மக்கள் பார்த்தா கூட இதை போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற தைரியம் வந்து எத்தனை மக்களுக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி பெரிய நெக்ஸஸ்லாம் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டோட, பேக்கப்போட, அரசியல் பேக்ரவுண்டோட, பணபலத்தோட, இத்தனையோட தான் நடக்கும். சாமானிய மக்கள் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியாது, அவங்கவுங்க உயிருக்கு பயம் இருக்கும். அப்போ நம்மளால் பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை இந்த மாதிரி தவறான பழக்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக மீட்க முடியும். போதையில் வந்து ட்ரக்கு, அதாவது இந்த கொக்கைன் மாதிரி விஷயங்களை மீட்கிற விஷயம் தான் கஷ்டமே தவிர்த்து இந்த மாதிரி சாதாரண போதை பழக்கங்கள் இருக்கிறவங்களை நிச்சயமாக மீட்க முடியும். இந்த அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது, இல்லை அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில், அதாவது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் டாஸ்மாகை ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்தால் இதை பண்ணிவிடுவோம், நாங்கள் வந்தால் அதை பண்ணிவிடுவோம் திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்ததா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்களை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறேன். நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா
அவர் வந்து சென்னையில் உட்காந்துட்டு அங்கே போய் அதுக்கு இங்கே இருக்கிற மீடியாவை பார்த்து இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசி அங்கே அப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கு வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதாது. இப்போ வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸில் எங்களால் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு வந்து இந்த வறுமை தான் இதுக்கு காரணம் அப்படின்னா அந்த வறுமையிலேருந்து உங்களை எப்படி மீட்கிறதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கூட நின்று இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவத்தை காரணமாக வச்சு குறைந்தது ஒரு 1000 டாஸ்மார்க்கையாவது தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அதுக்கும் மேலே இப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனுடைய மினிஸ்டரும் ஒருத்தர் இருக்கார். இதுக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று வந்து 400 அப்படி சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி போட்டியிட்டாங்க. அதில் 400 வாங்கல, 240 தான் வாங்கியிருக்காங்க. அதனால மோடி அவர்கள் வந்து பதவி விலகணும், திரும்ப பிரைம் மினிஸ்டராக ஆகக்கூடாதுன்னு சொன்ன இதே கூட்டணியை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட மினிஸ்டர் அவருடைய இன்னபிலிட்டி, அவருடைய இன்னெஃபிஷியன்சி, அதை காரணம் காமிச்சு அவராவது பதவி விலகணும் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே அதை பற்றின பேச்சை யாருமே பேசலை. முதல்ல கலெக்டர் அவர்கள் கொடுத்த பேட்டி அப்படின்னு பார்த்தா இல்லை இது வந்து வேறு காரணங்கள், இந்த காரணத்தையே டைவெர்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. ஸோ இது வந்து இனிமே வந்து வெறும் அரசாங்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர், ஏன்னா கலெக்டர் சில வருடங்கள் இருப்பார், அப்புறம் அவர் போய் வேற ஒருத்தர் வருவார், இவங்களால மட்டுமே முடியக்கூடிய காரியமாக நிச்சயமாக இல்லை. திரைத்துறையினர் அவங்க இனிமே ரொம்ப பொறுப்பாக செயல்படணும். இனிமேலும் இதே மாதிரியான விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுறது, இதே மாதிரி சிகரெட்டு, ஸ்மோக்கிங், ட்ரக்ஸு, ஏற்கனவே ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம வந்து மூவியில் ரொம்பவே நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஹீரோ ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு பாடுவார், ஆடுவார், அதுக்கப்புறம் பார்த்தா இந்திய ராணுவத்தில் போய் ஆஃபீஸராக சேருவார். இதெல்லாம் வந்து கனவுலே நடக்காத விஷயம். இதை வந்து நம்பி ஒரு மாணவனோ மாணவியோ நாளைக்கு இந்த வழியை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளாலேயும் அதுலேருந்து மீள முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஒன் வே, இது மீட்க முடியாத நிலைமையில் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்ட மாணவ மாணவிகள்லாம் நின்று வாங்குற அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எத்தனையோ பார்த்துருக்கோம். இது மக்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க இதில் ஆக்ஷன் எடுத்தாலே ஒழிய நிச்சயமாக இதில் ஒரு மாற்றம் வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இந்த திரைத்துறையினர் அவங்களா மாறிக்கல அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இப்படி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோடு என்னால் போக முடியாத படம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதையும் மீறி குடும்பத்தோடு போகிறத நிறுத்தணும். அவங்களுக்கான அந்த வருமானம் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான நமக்கு வருமானம் குறையும். தரமான விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நம்மளால் பிழைப்பு நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து அந்த நெருக்கடியாக உங்களுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க நீங்கள் செலக்டிவாக பேசுகிறத விட்டுருங்க, நியாயமான எல்லா விஷயங்களுக்கும் பேசுங்க. அநியாயமான விஷயங்கள், இப்போ நீங்கள் வந்து உத்தரகாண்டில் அந்த ஒரு டனலில் வந்து ஒரு 40 பேர் மாட்டிக்கிட்டப்ப நீங்கள் எல்லாரும் வந்து ட்வீட் பண்ணீங்களா, எல்லாரும் குரல் கொடுத்தீங்களா, நியாயம். அங்கே மாட்டினாலும் 40 உயிர்ங்கிறது முக்கியம் தான், அவங்கள மீட்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை எல்லாரும் தான் பண்ணும். அப்போ அதுக்கு குரல் கொடுத்த யாருமே இங்கே வந்து இப்படி ஒரு மயான அமைதி காக்கிறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இப்படிப்பட்ட இந்த நடிகர்களையும் இந்த செலிபிரிட்டிஸையும் தான் நம்ம வந்து தலைவர்கள் நாளைக்கு தமிழகத்தை காப்பாற்ற போகிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமையை நம்ம மறுபரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இங்கே இருக்கிற 100க்கும் மேற்பட்ட அட்மிட் ஆகிருக்கிறவங்க இதில் வந்து எல்லாரும் நலமோட ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இல்லாமல் திரும்பி வரணும் அப்படின்னு வந்து எல்லாரும் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.